இந்த லேஅவுட்டை பற்றி சொல்லுங்கள். லொக்கேஷன் எங்கே இருக்குது? நாங்கள் வந்து உடனே வீடு கட்டி வர முடியுமா? எங்கே இருக்குன்னா ஒக்கியம் துறைப்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கினீங்கன்னா எம்ஆர்ஜி நகர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுவாங்க. இந்த லேஅவுட் வந்து சிஎம்டி அப்ரூவல். இப்போ இந்த லேண்டுக்கு கனெக்டிவிட்டி நீங்கள் பஸ், ஸோ நீங்கள் ஓஎம்ஆர்லனாவே உங்களுக்கு நிறைய பஸ்ஸுங்க, கவர்மெண்ட் பஸ்ஸுங்க வருது. அது தவிர்த்து உங்களுக்கு கேப், ஆட்டோஸ், ஷேர் ஆட்டோஸ், நீங்கள் காரில் வந்துட்டு போகிறதும் பைக்கில் வந்துட்டு போகிறதும் ஈஸியாக இருக்கும். அதுமாரி ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இந்த லேண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ட்ராவல் வித் பாலா. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்திருக்கோம். அதுவும் ஒரு பட்ஜெட் வைஸில் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சிட்டி சைடில், அது ஓஎம்ஆரில் மெயின் ரோட்லேருந்து, அதாவது வந்து ஓஎம்ஆர் மெயின் ரோடு வந்து சைட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 900 மீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வேணும்னா நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து சொல்ல ஒரு விஷயம் எல்லாமே நீங்கள் தெளிவாகவும் முழுமையாகவும் புரிஞ்சிக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி பெல் பட்டன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போடும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ சைட்டுக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்குற கேள்வி கண்டிப்பாக எனக்கு புரியுது. என்னென்னா, இந்த லேஅவுட்டை பற்றி சொல்லுங்கள். முக்கியமாக இந்த லேஅவுட்டில் லொக்கேஷன் எங்கே இருக்குது? நாங்கள் வந்து உடனே வீடு கட்டி வர முடியுமா? அதோட ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். ஆக்சுவலி இது எங்கே இருக்குன்னா ஒக்கியம் துறைப்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கினீங்கன்னா எம்ஆர்ஜி நகர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுவாங்க. ஸோ பிடிசி குவார்ட்டர்ஸ் கேட்டால் கூட சொல்லுவாங்க. பட் எக்ஸாக்டாக வந்து எம்ஆர்ஜி நகர் சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக நம்ம லேண்டை வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ண முடியும். ஸோ இது வந்து கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக 900 மீட்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவல், இந்த லேஅவுட் வந்து சிஎம்டி அப்ரூவல். ஸோ இதில் வந்து நம்ம 8 பிளாட்ஸ் போட்டிருக்கோம். இது பட்ஜெட் வைஸ் போட்டதால் ஸோ ஸ்கொயர் ஃபீட் வந்து மினிமம் போட்டிருக்கோம். ஏன்னா சிட்டி சைடில் வந்து நம்ம பெரிய ஸ்கொயர் ஃபீட் போட்டோன்னா அமௌண்ட் அதிகமாகுது, சில பேரால் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ப்ரைம் ஹவுசிங் பப்ளிஸ் வந்து ஒரு ஆவரேஜாக போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சைட் விசிட் பண்ணுறவங்களுக்கு எல்லோரும் வாங்கணும், ஸோ பட்ஜெட் வைஸாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோசமே ப்ரைம் ஹவுசிங் பப்ளிஸ் என்ன பண்ணாங்கன்னா ஸோ ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு ரீசனபிள் ஸ்கொயர் ஃபீட் வச்சு போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி இந்த லேஅவுட்டை டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த லேஅவுட்டை எப்படி நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியும் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் பண்ணுறேன். ஸோ இங்கே லேஅவுட் நீங்கள் வந்து வரணுன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து பஸ் இருக்குது, கேப் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் மெட்ரோ ட்ரெயின்லேயே வந்துடலாம். ஆல்ரெடி பாதி குடிச்சிட்டு வந்துட்டாங்க. இன்னும் 2 இயர்ஸ் 2 இயர்ஸில் கம்ப்ளீட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம மெயின் ரோட்லேருந்து உள்ளே நீங்கள் வரணுன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் தான். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கேப்லேயே அழகாக வந்துடலாம். ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 அடி ரோடு, 22 அடி ரோடெலாம் இருக்குது. ஸோ நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே உங்களுக்கு 22 ஃபீட் ரோடு இருக்குது. ஸோ நீங்கள் காரில் வந்துட்டு போகிறதும் பைக்கில் வந்துட்டு போகிறதும் ஈஸியாக இருக்கும். அதுமாரி ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இந்த லேண்ட். ஸோ ஓஎம்ஆரில் இந்த இடம் நீங்கள் லேண்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் என்னென்னா, இப்போ வந்து கண்டிப்பாக ஒரு லேண்டு வாங்குறவங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்கான்னு கேட்பீங்க, காலேஜஸுக்காக இருப்பீங்க. ஸோ இது ரெண்டுமே இங்கே வந்து நியர்பைலே இருக்குது. உங்களுக்கு வரும்போதே நீங்கள் பெருங்குடியிலேருந்து நீங்கள் வரும்போதே பார்த்துருக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் டிபி ஜெயின் காலேஜ் வரும். ஸோ அதுக்கப்புறம் சிசியா ஸ்கூல் வரும்.
ஏபிஎல் குளோபல் ஸ்கூல் வரும், டைட்டனியா டெக்னோ ஸ்கூல் இருக்குது. ஸோ இதுமாரி அதேமாரி நீங்கள் ஓஎம்ஆர்லேயே உங்களுக்கு இன்ஜினியர் காலேஜஸ்ஸு, இந்துஸ்தான் காலேஜ் உங்களுக்கு, அப்புறம் வந்து உங்களுக்கு ஜேபிஆர் காலேஜ், அதாவது சத்யபாமா காலேஜெல்லாம் நியர் தான் உங்களுக்கு. நியர் மீன்ஸ் அதாவது வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்களுக்கு இந்த சைட்லேருந்து அது பக்கம். ஸோ உங்களுக்கு மெயின் ரோடு மாதிரி நீங்கள் சீக்கிரமாக வந்து ஒரு ½ அன் ஹவரில் வந்து நீங்கள் சத்யபாமா காலேஜ், இந்துஸ்தான் காலேஜ் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். அதுமாரி ஒரு லொக்கேஷனில் இந்த நம்ம லேஅவுட்டில் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் பக்கத்தில் இருக்குது, சரௌண்டில் இருக்குது. இன்றைக்கி +2 முடிச்சுட்டா பையனை காலேஜ் சேர்க்கணும், இந்தமாரி ஓஎம்ஆரில் வந்து இவ்வளோ காலேஜஸ் இருக்குது, இதுக்கு சீட்டு கிடைக்குமா, இங்கே போனால் நம்ம சீட்டு கிடைச்சி உங்களுக்கு பக்கமாக இருக்கணும் எப்படி இருக்கும். ஸோ இதுமாரி ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனை நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து எல்லோரும் எதிர்பார்க்கறது தான் ஹெல்த் கேர்னாவே நமக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ நம்ம வந்து ஓஎம்ஆரில் நீங்கள் வரும்போதே ஃபஸ்ட்டே நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கும், கியூரி ஹாஸ்பிட்டல் இருக்கும், Cloud9 ஹாஸ்பிட்டல் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் வந்துடும். ஸோ இங்கே வந்து நல்ல ஒரு ஐஃபைன ஹாஸ்பிட்டல் இருக்குது. நார்மல் நீங்கள் உடனே நீங்கள் பக்கத்தில் போனோம்னா கிளினிக்ஸ்லாம் நிறைய மெயின் ரோட்லேயே அவைலபிளாக இருக்குது எல்லாமே. நம்ம லேஅவுட்லேருந்து உங்களுக்கு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வீடு கட்டிட்டீங்க. ஸோ ஒரு 5 days 6 days நீங்கள் 5 days ஒர்க்கிங் போயிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒன்றும்ல. ஸோ என்டர்டைன்மெண்ட்னாவே உங்களுக்கு தெரியும் ஈஸியாக ஓஎம்ஆர். ஏன்னா ஓஎம்ஆர் நீங்கள் சாட்டர்டே சண்டே பார்த்தா தெரியும் நம்மளோட பீப்புள் எவ்வளோ பேர் உங்கள் அந்த சைடு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வராங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுமாரி இங்கே பக்கத்தில் உங்களுக்கு மால்லாம் இருக்குது, பேசார் மால் இருக்குது, ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் நீங்கள் கார் எடுத்து ட்ரைவ் பண்ணிங்கன்னா கிராண்ட் மால் இருக்குது. இப்படி ட்ரைவ் பண்ணிங்கன்னா மாயஜால் இருக்குது. இன்னும் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இன்னும் நல்ல இயற்கையை ரசிக்கலான்னா பீச் அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்படியே ஈஸியாக போயிடலாம் நீங்கள் பீச்சுக்கு. இது மாதிரி நல்ல ஒரு சரியான லொக்கேட்டில் அமைஞ்சிருக்கு இந்த லேஅவுட்டு. ஓஎம்ஆர்னாவே உங்களுக்கு தெரியும் கம்பெனிஸ்லாம் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா ஐடி ஹப்பே இங்கே தான். ஸோ ஐடி ஹப் உள்ளே வந்திருக்கு. ஸோ ஐடி ஹப்பில் இப்போ வந்து எல்லாருமே வந்து ஐடி ஃபீல்டில் ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க. ஸோ ஓஎம்ஆரில் வந்து ஐடியில் வேலை செய்கிறீங்க நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு பட்ஜெட்டான ஒரு லேண்ட் இருக்கா, இல்லை பட்ஜெட்டான அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கா, இது மாதிரிலாம் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் இது சரியான லொக்கேஷன், சரியான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேஅவுட்டு. ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஓஎம்ஆரில் பாருங்கள் டிசிஎஸ் இருக்குது, காக்னிசென்ட் இருக்குது உங்களுக்கு, அப்புறம் சென்னை 1 இருக்குது. ஸோ இவ்வளோ ஐடி ஹப் இருக்கிற இடத்துல அந்த மிடில் நம்மளோட லேஅவுட் அமைஞ்சிருக்கு. ஸோ அதுமாரி சர்ச்சபிள் பண்ணுற பீப்புளுக்கு இது நல்ல ஒரு சரியான வாய்ப்பு. அதேமாரி நான் முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னா ROIனா உங்களுக்கு தெரியும், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இது நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணால் இது வந்து கம்மியாக போகிறதே கிடையாது. ஏன்னா ஓஎம்ஆர் பீக்கில் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த போயிட்டே இருக்க அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து இங்கே கொண்டு வந்து உங்கள் மத்தியில் வைக்கிறோம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணோன்னா நீங்கள் வந்து சைட்டை விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஃபேஸிங்கில் உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்னவோ அது நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வாங்குகிற இந்த லேஅவுட் நாளைக்கு கம்மியாக போகிறதில்ல. அதேமாதிரி இன்றைக்கி மிஸ் பண்ணவங்க நாளைக்கு வாங்கும்போது இந்த லேஅவுட் ப்ரைஸ் கம்மியாக இருக்க போகிறது இல்லை. அதனால் சீக்கிரமாக டிஸ்பிளேவில் போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களோட டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணுங்கள், சைட்டை விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச லேண்டை புக் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு நல்ல லொக்கேஷனில் போட்டிருக்க இந்த லேஅவுட்டு யார் போட்டிருக்காங்கன்னா ஃப்ரேம் அண்ட் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிருக்காங்க. இவங்க வந்து இதோட இப்போ நீங்கள் வந்து லேண்டை வந்து விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீகலாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. அதேமாதிரி நீங்களும் இந்த டாக்குமெண்ட்டை வாங்கி உங்கள் சைடில் வெரிஃபை பண்ணுங்கள், லீகல் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா நெக்ஸ்ட் வந்து ஃபர்தர் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுமோ எல்லாமே பண்ணலாம். ஏன்னா இங்கே பக்காவாக எல்லாமே வச்சுருக்காங்க. இருந்தாலும் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் இப்போ கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்போ தான் வந்து நாளைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற ஒரு லேண்ட் வந்து கிறிஸ்டல் கிளியராக டாக்குமெண்ட் இருக்கான்றது நீங்கள் பார்த்தே ஆகணும். ஸோ கம்பெனி சைட்லேருந்து பார்த்துட்டாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வாங்க போகிற ஒரு நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.